தமிழ்நாட்டில் தாவேகா அரசாங்கம் வந்ததற்கு அப்புறமா சட்டசபை நிகழ்வுகள் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படுது. ஸோ இதற்கு முன்னாடி இருந்த அரசாங்கங்கள் வெட்டி வெட்டி சில விஷயங்களை மட்டும் சட்டமன்ற நிகழ்வுகளை டிவி சேனல்ஸ்க்கு கொடுத்துருந்தாங்க. அதை மட்டும்தான் ஒளிபரப்பு செஞ்சுட்டு இருந்தாங்க. இவர்களினுடைய அரசாங்கம் வந்ததற்கு அப்புறமா முழுமையான நேரலை ஒளிபரப்பு செய்யப்படுது. ஸோ இந்த ஒளிபரப்பு எல்லா இடங்கள்லையும் மக்கள் ஆர்வத்தோடு பார்க்குறாங்க. டிவி ஷோரூம்ல இருந்து, சலூன் கடையிலேருந்து, டீ கடையில இருந்து, பொது இடங்கள்ல எல்லா இடங்கள்லையுமே வந்து இந்த சட்டமன்ற நேரடி ஒளிபரப்பு செய்கிறாங்க. நிறைய யூடியூப் சேனல்ஸுமே வந்து அதை நேரலை ஒளிபரப்பு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, சட்டசபையில் நடக்கக்கூடிய காரசாரமான விவாதங்கள் எல்லாமே வந்து அப்படியே வெட்டி ஒட்டி ரீல்ஸாக ட்ரெண்டிங் பண்ணிடுறாங்க. ஸோ இதனால வந்துட்டு திமுகவினர் ஆரம்பத்திலிருந்தே வந்துட்டு நேரடியாக நீங்கள் முழுமையாக லைவ் கொடுக்கறத வந்து நிறுத்தணும். இதில் வந்து பல பிரச்சனைகள் இருக்குது. நிறைய விஷயங்களை அவை குறிப்புலேருந்து நீங்கள் நீக்கிடுறீங்க. அவை குறிப்பில் நீங்கள் நீக்கிடுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே நாளைக்கு நியூஸ் பேப்பரில் வரும் பொழுது நீக்கின விஷயங்கள் பேப்பரில் அச்சிட்டு வராது. செய்திகளில் வரும் பொழுதும் நீக்கின விஷயங்கள் வராது. ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. நீங்கள் நேரலை கொடுக்கறதுனால நீங்கள் நீக்கிட்டேன்னு சொன்னாலும் அந்த வார்த்தை சமூக வலைதளங்களில், யூடியூப்ல எல்லா இடத்துலையும் போயிடுது, டிவி சேனல்ஸ்லையும் போயிடுது. அதை வெட்டி ரீல்ஸாக மாற்றிடுறாங்க. ஸோ நீங்கள் நீக்கினேன் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் எந்த பலனுமே இல்லாமல் போயிடுது. ஸோ இதனால் தாவேகாக்காரங்க வந்து அதை ரீல்ஸாக போட்டு ரொம்பவே டேமேஜ் பண்ணிட்டு இருக்கிறாங்க மற்ற கட்சிகளை அப்படின்ற மாதிரி தொடர்ந்து திமுக காரங்க குற்றச்சாட்டு வச்சுட்டே இருந்தாங்க. ஸோ இதற்கு ஏதாவது ஒரு தீர்வு காணணும் அப்படின்ற மாதிரி அரசாங்கமும் முடிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஏவா வேலு மீண்டும் ஒரு முறை வந்து சொல்லியிருக்கிறார், நாங்கள் வந்து கடிதம் கொடுத்துருக்குறோம், எந்த ஆக்ஷன்ஸுமே எடுக்கல, உரிமை குழுக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதற்கு சபாநாயகர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, அமெரிக்காவில், பிரிட்டன்ல இந்த நாடுகளில் இருக்கிற மாதிரி நேரலை ஒளிபரப்பு செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்ன மாதிரி அப்படின்னா, சபை குறிப்பில் நீக்கப்பட்ட விஷயங்கள் இல்லாத நேரலை ஒளிபரப்பு செய்யணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி வச்சிருக்கிறோம். அதற்கான சோதனை விஷயங்கள் எல்லாமே வந்து நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம் சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன நேரலை ஒளிபரப்பு அப்படின்னு சொன்ன மாதிரி லைவ் ரிலே கொஞ்சம் டிலே அப்படின்ற மாதிரி 5லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் டிலேயாக ஒளிபரப்பாகிற மாதிரி நேரலை வந்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்கிறாங்களாம். ஸோ சபை குறிப்பில் ஏற்ற முடியாத சில விஷயங்கள் பேசியிருந்தாங்க, அது நீக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பேசியிருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் கட் பண்ணிட்டு லைவ் ரிலே மாதிரி கொஞ்சம் டிலேயாக கொடுக்குற மாதிரி 5லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் டிலேவாக கொடுக்குற மாதிரியான விஷயங்களை செய்யலாம். ஸோ அப்படி செஞ்சாங்க அப்படின்னா சபை குறிப்பில் ஏறாத விஷயங்கள் வெளியில் போகாமலும் இருக்கும். அதே நேரத்தில் நம்ம நேரலை ஒளிபரப்பு முழுமையாக கொடுத்த மாதிரியும் ஆச்சு அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கிறாங்களாம். ஸோ நேரலை ஒளிபரப்பு அப்படின்றது கொஞ்சம் டிலேயான ஒளிபரப்பாக சில விஷயங்களை வெட்டி ஒட்டி இருக்கக்கூடிய ஒளிபரப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரியே பிரிட்டன்லையும் அமெரிக்காலையும் இருக்கிற மாதிரியான ஒரு ஒளிபரப்பு கொடுத்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு இதற்கு முந்தைய அரசாங்கங்கள் கொடுத்த மாதிரி பாதியை தான் கொடுப்போம் மீதியை தரமாட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா அது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி மறுபடியும் பின்னாடி போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்க்கலாம் அந்த விஷயங்கள் எப்படி லைவ்ல அந்த வெட்டி ஒட்டி கொடுக்குறாங்க, 5 நிமிடத்துலேருந்து 15 நிமிட டிலே அப்படின்றது எப்படி வருது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.